அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய பேராயர் திரும்ப திரும்ப பயன்படுத்திய ஒரு வார்த்தை, இயேசு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசுவை விசுவாசிகள். இப்ப எல்லாம் சொன்னார் தானே இல்லையா? நான் தானே டிரான்ஸ்லேட் பண்ண. பாத்தீங்களா? இல்லைன்ட்டீங்க பாத்தீங்களா? அப்படிதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அருட்தந்தை வர்கீஸ் அவர்களும் சொன்னார், நாங்கள் இயேசுவை நம்புகின்ற மனிதர்களாக எல்லோரும் வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவருடைய சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக. உண்மையிலே சொல்லுகின்றேன், பல நேரங்களில் இதுதான் என் ஜெபமாகவும் இருந்திருக்கு. நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே எனக்கு இருக்கிற விசுவாசம் போதாது, என் விசுவாசத்தை அதிகமாக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்களும் அப்படி ஜெபிச்சிருக்கலாம். அந்த ஒரு அம்மா ஆமான்றாங்க. நிறைய பேர் அப்படித்தான் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போம். அப்ப எங்களுடைய பேராயர் சொன்னது சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், என்னை சிலுவையில் அறைய போகின்றார், என்னை கொல்ல போகின்றார்கள், நான் துன்பப்பட போகின்றேன். ஆண்டவர் இயேசு சொல்லுவார். இப்படி சொல்லுகின்ற ஆண்டவர் இன்னொன்னு சொல்லுவார், எனக்கே இப்படி என்றா உங்களுக்கு என்னடா ஆகும்? அப்படி சொல்றாங்க. அப்படிதான் நான் நல்லவனா இருக்கிறேன்டா. இது அந்த வடிவில் சொல்ற நல்லவன் இல்லை. நான் நல்லவனாக இருக்கின்றேன், எல்லாருக்கும் நல்லது செய்கின்றேன், யாருக்குமே நான் தீங்கு செய்யவில்லை, மரித்தோரை உயிர்ப்பித்தேன், நோயாளிகளை குணமாக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இயேசுவை மறந்துவிட்டார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள், இயேசுவை கொன்றார்கள். இதே வேதனை துன்பம் உங்களுக்கும் வரும் என்று ஆண்டவர் இயேசு அன்று சீடர்களுக்கு சொன்னார். அதுக்கு பிறகு இயேசு நான் சொல்வார், நல்லவங்களா இருங்கடா, நான் சொல்லுவதை கேளுங்கள், என்னுடைய படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுங்கள் அப்படின்னு சொல்றார். இயேசு சொல்லுவதை கேட்ட சீடர்கள் சந்தோஷப்பட்டார், உண்மையிலே சந்தோஷப்பட்டார். ஆஹா, நாங்களும் இயேசுநாதர மாதிரி வாழ்றதுக்கு அப்போ ஒரு சான்ஸ் வருது, ஆண்டவர் இயேசுவை போல வாழ சொல்லுகின்றாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அதே நேரத்தில் மனித பலவீனம் அவங்களை கொஞ்சம் பயமுறுத்துகிறது. எங்களால் ஆண்டவரை போன்று வாழ முடியுமா அப்படி என்று யோசிக்கின்றார்கள். ஆண்டவரே, நீர் எதிர்பார்ப்பதை போன்று நான் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன், எங்களுக்கும் ஆசையாக இருக்கின்றது ஆண்டவரே. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு சின்ன பிரச்சனை, எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் போதாது. சீடர்கள் அப்படித்தான் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் உம்மை போன்று வாழ ஆசை, நீர் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை வாழ ஆசை, ஆனாலும் ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற விசுவாசம் போதாது ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் அப்படின்னு கேட்கிறார். இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த சூழ்நிலையில் தான் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும். நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க கேட்டா இயேசுநாதர் தருவாரா? செகண்ட் டைம் கேட்கிறேன், நம்பிக்கை. ரெண்டாவது தடவை கேட்கிறேன், நீங்கள் கேட்டால் இயேசு எதையும் தருவாரா?
இது ரொம்ப அறப்படிச்ச பதில். ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்பிளா சொல்லுங்க. உங்களுடைய விதைக்கிற குழந்தைத்தனமான அந்த விசுவாசத்துல சொல்லுங்களேன். ரொம்ப யோசிக்காதீங்க. இறையல் நான் கேட்க இல்லை, மெய்யலும் கேட்க இல்லை. சிம்பிளா சொன்னது சரிங்க. கேட்டா இயேசுதான் தருவார். எதை கேட்டாலும் தருவார் தானே. அதான் அவருடைய அந்த அதைத்தான் அந்த அக்கறம் சொல்லிட்டு. ரொம்ப யோசிக்காதீங்க. அப்ப இயேசுனார் பொய்க்காரனா? அம்மா ரொம்ப பதில் வேண்டாம்மா. ரொம்ப யோசிக்க போனாதான் இல்லைங்க வரும். ரைட்டா? குழந்தைத்தனமான விசுவாசத்துடன் நாங்கள் வாழ வேண்டும். இயேசுனார் சொன்னார் தானே, எதை கேட்டாலும் தருவோம் தானே சொன்னார். எனக்கு விருப்பமானதை கேட்டு தருவோம் சொன்னார். அப்ப இயேசுனார் ஒரு பொய்க்காரர், இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஒருத்தர். அப்படி இல்லை. நாங்க நம்புவோம் இயேசு நல்லதை கேட்டா தருவார். சரி, நிச்சயமாக நம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் தருவார். ஆனா பைபிள்ல இன்றைக்கு நாங்க வாசிச்சதை பாருங்களேன். விசுவாசம் நல்லதா கெட்டதா? அது நல்லதாமா. ஆனா இயேசுனார் கொடுத்தாரா? இயேசுனார் கொடுக்கல. சீடர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்களாக இருக்க ஆசைப்படுகின்றோம். காடினர் சொன்னதை போன்று உம்முடைய சீடர்களாக வாழ ஆசைப்படுகின்றோம். துன்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்க நாங்கள் ரெடி, சிலுவையில் தொங்குவதற்கு ரெடி, மற்றவனுக்காக வாழ ரெடி. ஆனா கொஞ்சம் விசுவாசத்தை கூட்டி விடுவது. சீடர்கள் தப்பா கேட்கல, நல்லதான் கேட்கிறாங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, நல்லது கேட்டா கிடைக்குமா? ஆனா ஈசார் தரமாட்டேன்னு சொல்லுங்க. இறை வார்த்தை இன்றைக்கு சொல்லுகின்றது, நான் தரமாட்டேன். விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று கேட்டார்கள். இயேசுனார் கதையை மாற்றுறார். அதற்கான பதிலை கொடுக்கவில்லை. இயேசுநாதர் விரும்பவில்லை, விசுவாசத்தை அதிகப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்று பார்ப்போம். ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். உண்மையில் சொல்லுகின்றேன் அன்பான சகோதரர்களே, என்னுடைய குருத்துவ வாழ்க்கையை மாற்றிய இரண்டு நிகழ்ச்சிகள். சரியா? ஒன்று, ஒரு தடவை சில நேரத்தில் யாருக்காக நான் சொல்லியிருப்பேன், பங்குல சொல்லியிருப்பேன். அப்படி ரிப்பீட் டெலிகாஸ்டா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா ஷூரா தெரியும், 99.9% மறந்து போயிருப்பீங்க. இந்தியாவில் வேளாங்கண்ணி கோயில ஒரு திருமண திருப்பலிக்காக நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். அந்த நேரம் எங்கள் மதத்தை சாராத ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. அந்த அம்மா என்னைய பார்த்து கேட்டா, நீ சாமி அப்படின்னு கேட்டா. நான் பூசோடு கூட தான் நிக்கிறேன். ஏனால் அவர் ஒரு வேற மதத்தை சார்ந்தவர். அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அல்லது என்னை சவாலுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக கேட்டாரோ தெரியாது. அவன் என்ன கேட்டாங்க, நீ சாமியா? நான் சொன்னேன், ஆமாம்மா. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்க, நீ பிறந்ததுல இருந்து அடுத்த கேள்வி கேட்டா, நீ கிறிஸ்தவனா அப்படின்னாங்க, கிறிஸ்டியனா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா. இப்ப எனக்கு கொஞ்சம் டெம்போ இருந்துச்சு, கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. மூணாவது கேள்வி கேட்டாங்க, நீ பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியனா அல்லது இன்றைக்கு நேற்று கிறிஸ்டியனா இல்லையா? நான் பார்த்தாம்மா, வேலைகளை பார்த்துட்டு சொன்னேன், அம்மா நான் பிறந்த நாள்லேருந்து ஒரு கிறிஸ்டியன் அம்மா. என்னுடைய அப்பா அம்மாவும் கிறிஸ்டியன்ஸ் தான், என்னுடைய தாத்தா பாட்டியும் கிறிஸ்டியன் தான் அம்மா. அப்போ 2-3 பரம்பரை நாங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறோம். அப்போ சொன்னா கிறிஸ்டியன் இல்லை. அந்த அம்மா எனக்கு சொன்னேன், நாங்கள் என்னத்துக்கு அம்மா எனக்கு சொல்றீங்க? அப்பா என்கிட்ட சொன்னா, சாமி நீ ஜீசஸை நம்புறது தானே, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இவ்வளவு இல்லை, நான் ஒன்றும் சொல்லல, உண்மையிலே பயந்துட்டேன். சத்தம் இல்லாம இருந்தேன். நீ ஜீசஸை நம்புறியா அப்படி என்ன? நான் சத்தம் இல்லாம இருந்தேன். அப்ப அவ கேட்டா, சாமி ஜீசஸ் நீ ஏதாவது கேளுங்க, நானும் ஏதாவது ஒன்று கேட்கிறேன், யாருக்கு கிடைக்குது பார்த்துருவோமா அப்படியா? இப்ப என்னத்த சொல்றது? நான் சரியாமா பெல்ல அடிச்சிருச்சு, நான் பூசை போயிட்டு வரேன்னு ஓடிட்டேன். சரியா? பூசை முழுவதும் எனக்கு இப்ப பயம். எனக்கு பக்கம் அடிக்குது.
நான் இந்த அம்மாவை தான் பார்த்துட்டே இருக்கிறேன். எங்க நிக்குது இந்த அம்மா? அடுத்து என்ன கேள்வி கேட்க போது பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த அம்மா கோயிலே இருக்கு. என்னமோ கை அப்படி தூக்கிச்சு இப்படி தூக்கிச்சு என்னமோ சொல்லிச்சு, சொல்லக்கூடிய மாதிரி ஜபம் எல்லாம் சொல்லிச்சு. அரவாசையை பார்த்து ஒரு நக்கல் செய்து செஞ்சு. இப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த அம்மா கேட்டது கிடைச்சிட்டு போல. இப்ப நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கிடைக்கல. ஆனா அந்த அம்மா என்னைய பார்த்து கொஞ்சம் நக்கலா செய்ச்சு. எனக்கு விளங்கிருச்சு, அந்த அம்மாக்கு ரொம்ப ஃபாஸ்டா கடவுள் கொடுத்தார். நான் கேட்டது இன்னுமே கிடைக்கல. அன்பான சகோதரர்களை பூச முடிச்சோட பின்பக்கத்தாக நான் ஓடிப்பேன். நான் அதை விளையாட்ட சொல்ல உண்மை இல்லை. அந்த நேரம் எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. இப்ப அதனால நல்ல ஒரு படிப்பு ஒன்று வந்துச்சு, அவனுடைய பயன் இல்லாம சொல்றேன். நான் பின்பக்கத்தால் ஓடி போயிட்டேன். என் அம்மா தான் என்ன பிடிச்சு கொடுத்தா. இது ஒரு விஷயம். இந்த அம்மா எனக்கு சொன்னது என்னன்னு சொன்னா, எனக்கு எப்படி கேட்கணும் தெரியாது. இந்த நீங்க பேசுறது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை எனது மனசுக்குள்ள இருக்கு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கு, கேட்டா கிடைக்கும் என்று தெரியும். அதான் நான் கேட்கிறேன். இது ஒரு விஷயம். சரியா? ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல புதுக்கடையில பங்குல இருந்தேன். அங்க இருந்த நேரம் நடந்த ஒரு விஷயம். விடிய காலையில 4 மணிக்கு வேறொரு பங்கிலிருந்து கால் வருது. அந்த டெலிபோனுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க, ஃபாதர் உடனே வாங்க, ஆட்சி சாகிறதுக்கு இருந்தேன். இது உண்மையிலே நடந்தது. என்னுடைய பங்குக்கு பக்கத்திலே தான். ஆட்சி சாக இருக்காங்க, உடனே வாங்க ஃபாதர். அப்ப நான் சொன்னேன், சரி அவஸ்தை கொடுக்கணும், என்ன அதுக்கு டிலே பண்ணாது. நான் உடனே சொன்னேன், சரி வர்றேன். அவசரமா அங்க போனேன். அங்க போயில விடிய காலம் ஒரு 5 வரை இருக்கு. அங்க அந்த சாக கிடக்கின்ற அந்த வயதான அம்மாவும் அந்த அம்மாவினுடைய மகளும் அவருடைய மகளும் அங்கே இருந்தாங்க. 3 பேர் இருந்தாங்க அந்த வீட்டுல. இந்த பேத்திக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 4 வயசு இருக்கு. அப்பதான் கிரேட் 1 போக ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன், இந்த அம்மா சாகிறதுக்கு இருக்கிறாங்க. அப்படி தெரியுது. சரியா? மூச்செடுக்க கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் பேசுறாங்க இல்ல. அம்மா காரி அழுகுறா, இந்த பேத்தி அழுதுட்டு இருந்தா. நான் அவசரமா புத்தகத்தை எடுத்தேன் சும சொல்றதுக்கு. எனக்கு அம்மா பார்க்க பயமா இருக்குது. விடிய காலையில வரையா. அப்ப நான் அந்த புத்தகத்தை எடுத்து பக்கத்தை திருப்பினேன். இந்த சின்ன பிள்ளை என்னைய பார்த்து கேட்டுச்சு, அதை என்ன செய்ய போறீங்க? நான் சொன்ன, ஜெபம் சொல்ல போறேம்மா. என்ன ஜெபம் சொல்ல போறீங்க? நான் சொன்ன, உங்க ஆட்சிக்கு ஜெபம் சொல்ல போறேன். அதான் எப்படி சொல்லுவீங்க? என்ன ஜெபம் சொல்லுவீங்க? அன்பான சகோதரர்களே, அந்த சின்ன பிள்ளை என்னை பார்த்து சொல்லிச்சு, ஃபாதர் ஆட்சி சாக போறாங்க, ஆனா தப்பிச்சுக்குவாங்க. ஆட்சி சாக போறாங்க, ஆனா தப்பிச்சுக்குவாங்க. நீங்க ஒரு வேலை மட்டும் செய்ய, கிறிஸ்துவின் இரத்தமே ஜெயம் அப்படின்னு ஜெபிங்க ஃபாதர். இந்த சின்ன குழந்தை எனக்கு சொல்லுது, கிறிஸ்துவின் இரத்தமே ஜெயம் என்று ஜெபியுங்கள். என் ஆட்சி சாக தான் போறாங்க, ஆனா குறைச்சுக்குவாங்க. நான் இப்ப ஜெபம் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பிள்ளையை பார்த்தேன். அந்த பிள்ளைக்கு சொன்னேன், நீயே சொல்லி ஆரம்பி ஜெபத்தை. அவ்வளவுதான் சொன்னார், கிறிஸ்துவின் இரத்தமே ஜெயம், கிறிஸ்துவின் இரத்தமே ஜெயம் சொல்லி கொண்டு அந்த ஆட்சியில தலையில குருசு போட்டார். நானும் அந்த புஸ்தகத்தை பார்த்து ஜெபம் சொன்னேன், நிறைய ஜெபம் சொன்னேன். இந்த தாயை நான் என்ன ஒயிலால் அப்படி அர்ச்சித்தேன், எண்ணெயால் அவரை அர்ச்சித்தேன், சிலுவை போட்டேன், எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் கழித்து அவருடைய வீட்டுக்கு போனேன். ஆட்சி நல்லா இருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, உண்மையை சொல்லுங்க, யாரின் விசுவாசம் அந்த ஆட்சியை குணமாக்கிச்சு? அட பாதிகளா, அப்ப எனக்கு விசுவாசம் இல்லையா? பாத்தீங்க தானே, இவ்வளவு என்ன கேவலப்படுத்தி நினைக்கவே இல்லை.
அன்பான சகோதரர்களே, சத்தியமாக சொல்லுகின்றேன், அந்த குழந்தையின் விசுவாசம் தான் அந்த ஆட்சியை காப்பாற்றுவது. என் விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. அதே போலத்தான் இந்தியா வேளாங்கண்ணியில் பார்த்த அந்த பிற மத சகோதரி, அந்த சகோதரி கேட்டது அவளுக்கு பூசை நேரமே கிடைத்தது. நான் கேட்டேன் பூசை முடிகிற வரைக்கும் கிடைக்கல. யாருடைய விசுவாசம் அதிகம்? அந்த பிற மத சகோதரியின் விசுவாசம் அதிகம். நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இதுல யாருக்கு விசுவாசம் இல்லாம வந்திருப்பீங்க? யாரு விசுவாசம் இல்லாம வந்திருப்பீங்க? நான் விசுவாசம் இல்லாம தான் பூசை வச்சேனா? நான் விசுவாசம் இல்லாமல் தான் அந்த வயதான அம்மாவிற்காக ஜெபிக்க போனேனா? விசுவாசத்துடன் தான் போனேன். அந்த பிறமத அம்மாவிற்கு விசுவாசம் இருந்தது, இந்த சின்ன குழந்தைக்கு விசுவாசம் இருந்தது. என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? அவர்களுக்கு இருந்த சின்ன விசுவாசத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள், அவ்வளவுதான். அந்த சின்ன குழந்தைக்கு இருந்த விசுவாசம் அறிவுபூர்வமான விசுவாசம் இல்லை. நீங்களும் நானும் போய் அந்த குழந்தையிடம் கேள்வி கேட்டால், நீ இப்படி பதில் சொல்ல தெரியாது. அந்த பிள்ளைக்கு தர்க்கித்து தன்னுடைய விசுவாசத்தை இதுதான் சரி அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிறமத சகோதரிக்கும் விசுவாசம் இருந்தது, ஆனால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது சொல்ல தெரியாது, அதை விளக்குப்படுத்தி சொல்ல தெரியாது. யாராவது சவால் விட்டால் அதுக்கு திரும்ப பதில் சொல்ல முடியாது. ஆனால் இவர்களிடம் விசுவாசம் இருந்துச்சு, என்னிடமும் இருந்துச்சு. இப்ப என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் தர்க்கித்தால் நான் பதில் சொல்லுவேனா இல்லையா? பைபிள்ல இருந்து கொட்டேஷனை கொடுப்பேன். இந்த பைபிள்ல இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, இந்த புனிதர் சொல்றார், அந்த புனிதர் சொல்லுகின்றார், அந்த பாப்பரசர் இப்படி சொல்லி இருக்கின்றார், இந்த டேட்ல இப்படி இருக்கு, டேர்ன் பண்ணி பாரு, சொல்லுவேனா இல்லையா? எனக்கு விசுவாசம் இருக்கு. விசுவாசத்தை பத்தி நிறைய தெரியும், விசுவாசத்தை பற்றி நிறைய பேச தெரியும். ஆனால் அந்த விசுவாசத்தை இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ தெரியாது. இங்க இருக்கிற நாங்கள் நிறைய பேர் அப்படித்தான். அன்பான சகோதரர்களே, நான் குறை சொல்லல, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இன்னொருவரின் விசுவாசத்தை பற்றி பேசுகின்ற அருகதை யாருக்கும் கிடையாது. நீங்க விசுவாசம் இல்லை என்று சொல்லல, எங்கள் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது கிடையாது. இந்த சின்ன குழந்தை தனக்கு இருந்த அந்த சின்ன விசுவாசத்தை சரியாக சரியான நேரத்திலே அந்த குழந்தை பயன்படுத்தினால் அதன் பயன்தான் அந்த ஆட்சி குணமடைந்தார். அங்கே நான் சந்தித்த வயதான அம்மா, அவருக்கு விசுவாசம் இருந்தது, அதை பற்றி விளக்க தெரியாது, பேச தெரியாது, எங்கே இருந்து பெற்றுக்கொண்டார் சொல்ல தெரியாது. ஆனால் அந்த விசுவாசத்தை அவர் முயற்சி செய்து பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது அவருக்கு உடனடியாகவே கிடைத்தது. இன்றைக்கு இயேசுநாதரும் அதைத்தான் சொல்றார். இங்கு இருக்கின்ற யாரையும் நான் விசுவாசம் இல்லாமல் உருவாக்கவில்லை. பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனிலும் நான் விசுவாசத்தை வைத்துத்தான் உருவாக்கி இருக்கின்றேன். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். நான் முதலாவது சொன்ன நிகழ்ச்சி பார்த்தீங்களா? வேற்று மதத்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், அவருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சின்ன குழந்தையாக இருக்கலாம், காரண அறிவு இல்லாத குழந்தையாக இருக்கலாம், அந்த குழந்தைக்கும் நான் விசுவாசத்தை கொடுத்துத்தான் இருக்கின்றேன். அப்படி என்றால் உங்களுக்கு நான் எவ்வளவு விசுவாசத்தை தந்திருப்பேன்? குறைய இருக்கின்றதா, நிறைய இருக்கின்றதா, சிறிய விசுவாசமா பெரிய விசுவாசமா தேவையில்லை. எனக்கு விசுவாசம் இருக்கின்றதா என்பது மட்டும்தான் அன்பான சகோதரங்களே எங்களுக்கு தேவை. இன்றைக்கு
உங்கள் விசுவாசத்திற்கு ஆண்டவர் ஒரு வெகுமதி தந்தார். என்னென்னு கேட்டா முடிச்சுருங்க. மழை இருந்தது. நான் பார்த்தேன், அதை முன்னுக்கு கூப்பிடுறாரே, வருவீங்களா அப்படின்னு நினைச்சேன். அடிச்சு பிச்சுட்டு ஓடுறாரு. இது உண்மையிலே விசுவாசமா இல்லையா? நீங்க அந்த நேரத்துல நினைக்கல, எனக்கு சின்ன விசுவாசம் இருக்கா, பெரிய விசுவாசம் இருக்கா? ஃபாதர் கூப்பிடுற நேரத்துல நீங்க எல்லாரும் அந்த மூலையில உட்கார்ந்து மன்றாடிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே விசுவாசத்தை அதிகமாக்கும், அப்பொழுது நான் முன்னுக்கு போகுவேன் அப்படியே சொல்லுங்க. இல்லதானே? பார்த்தீங்களா, விசுவாசம் எவ்வளவு இருக்கின்றது என்பது முக்கியம். விசுவாசம் இருந்தால் போதும். குழந்தை தெரேசாளை பற்றி காரியம் சொன்னாங்க. அந்த குழந்தை தெரேசாள் தன்னுடைய வாழ்க்கை எழுதிய வார்த்தைகள் ரொம்ப பாப்புலர். அதில் எனக்கு பிடிச்சது ஒன்று, அவர் என்ன சொல்லுவார் என்றால், உன்னிடம் இருக்கின்ற சிறிய விசுவாசத்தை வாழ்ந்து பார், அதுதான் பெரிய விசுவாசத்தின் அத்திவாரம் என்பது உனக்கு தெரிய வரும். சின்ன விசுவாசம் இருந்தா போதும், அந்த சின்ன விசுவாசத்தை நீ வாழ்ந்து பார், அப்பொழுது உனக்கு தெரிய வரும் இந்த சின்ன விசுவாசம் தான் பெரிய விசுவாசத்திற்கான அத்திவாரம் என்பது தெரிய வரும் என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, இந்த டைம் முடிஞ்சிருச்சு. கடைசி இந்த ஸ்டேட்மெண்டோட முடிக்கிறது. எங்களுக்கு கடவுள் தேவையான விசுவாசத்தை வந்திருக்கிறார். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கு. நான் வாழுகின்ற வாழ்க்கை சூழ்நிலைக்கு எவ்வளவு விசுவாசம் தேவையோ அது இருக்கு. நாங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், அது இருக்கிற அந்த சின்ன விசுவாசத்தை ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்து பாருங்கள். அந்த குழந்தையின் தர்க்கம் பண்ண தெரியாத அந்த விசுவாசத்திற்கு செவிமடுத்த ஆண்டவர், இந்த அம்மாவுக்கு விசுவாசம் என்றால் என்னென்று சொல்ல தெரியாமல் இருந்த அந்த அம்மாவுக்கு உதவி செய்த ஆண்டவர், விசுவாசம் என்றால் என்னென்று தெரிந்து வாழுகின்ற உங்களுடைய ஜபங்களையா இல்லை என்று சொல்லுவார். இனிமேல் பட்டு தயவு செய்து என் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று சொல்லாதீர்கள். ஃபாதருக்கு விசுவாசம் கூட, பிஷப்புக்கு விசுவாசம் கூட, பாப்பரசருக்கு அதை விட கூட, நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு, இருக்கிறத பயன்படுத்துங்க. 5 ரூபா வச்சிருக்கிறீங்க, அதே செலவழிக்க தெரியாத வக்கீலாத நாங்க 50 ரூபா கேட்கிறோம் கடவுள்கிட்ட. அதுல என்ன போல ஆட்கள், ஆண்டவரே 50 ரூபாய் போதாது 5000 ரூபாய் கொடுங்க, அப்ப நான் செலவழிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகின்றார், இருக்கிறது போதுதான், அதை நீ வாழ்ந்து பார், மகிழ்ச்சியை அனுபவிப்பாய், நிம்மதியான வாழ்க்கையை காண்பாய். நீ தேடுவது எல்லாமே உன் கைகளில் உன்னை தேடி வந்து அடங்கும். ஓகேயா? நீங்க விசுவாசம் அதிகமா தேவையில்லை. ஆண்டவர் தந்த விசுவாசம் போதும், நான் வாழ்வதற்கு போதும், மற்றவர்களை வாழ வைக்க போதும். ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வாழ்த்துகிறேன். நன்றி.